ஒரு சின்ன ஆசை தான். அண்ணனுங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து ஒரு நாளாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு கோமதியோட மனசுல வந்து நினைச்சிருக்காங்க. அந்த ஆசையோட தான் ராஜி, மீனா சொன்ன பேச்ச கேட்டு வந்து அண்ணனோட வீட்டு வாசல் வரைக்குமே போறாங்க. ஆனா அங்க கிடைச்சது வந்து விருந்து இல்ல, ஒரு பெரிய அவமானம் மட்டும் தான். "உனக்கு கஷ்டம் வந்தப்ப நாங்க வந்து நின்னோம். அதுக்காக இத வச்சுட்டு 2 குடும்பம் ஒண்ணா வந்து சேர்றது வந்து சரியா வராது" அப்படின்னு சொல்லி வாசல் வரைக்குமே அனுப்பி வச்சுர்றாங்க. அந்த இடத்துல கோமதி வந்து கையெடுத்து கும்பிடுறா. "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்ட்டு அவங்களோட கண்ணுல இருந்து கண்ணீர் இல்ல, உடைஞ்சது வந்து ஆசையும் தான். "என் வாழ்க்கையில வந்து நான் ஆசைப்படுறது எப்பவுமே வந்து நடக்காத மாதிரி தான் வந்து இருக்கு" அப்படின்னு ராஜிட்டு வந்து அழுது பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கடையில இருந்து வர பாண்டியன் செல்வன் கோமதி வந்து அந்த நிலையில வந்து பாக்குறாங்க. பாண்டியனுக்கு வந்து பொறுக்கவே இல்ல. ஸோ நமக்காக அவங்க வந்து நின்னது உண்மைதான். நாளைக்கு அவங்களுக்குன்னு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளும் போய் நிக்கலாம். ஆனா இத வச்சுட்டு குடும்பம் ஒண்ணா வந்து சேர்றது வந்து சரியா வராது அப்படின்னு பாண்டியனும் வந்து சொல்றாரு. இதுக்கிடையில சரவணன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கடையில வந்து மயில் வந்ததா வந்து எல்லாத்தையுமே சொல்றான். அத கேட்ட உடனே கோமதி வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்மள வந்து நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா அப்படின்னு வந்து கத்துறாங்க. அப்ப பாண்டியன் அங்க வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வரியில வந்து முடிச்சிடுறாரு. நான் இனிமே வந்து அந்த பிள்ளை வந்து கடைக்கு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம உட்கார்ந்திருக்காங்க காந்திமதி. எனக்காக இந்த ஒரு ஆசையை வந்து நிறைவேத்தி வைங்க அப்படின்ட்டு முத்துவேல்ட்ட வந்து கண்ணீரோட வந்து கேட்கறாங்க. அந்த அம்மாவோட ஆசைக்காக முத்துவேல் எடுத்த முடிவு தான் இந்த எபிசோட பிக் டர்னிங் பாயிண்டே. சரிம்மா நம்ம விருந்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே கோமதி வந்து சந்தோஷத்துல வந்து துள்ளி குதிக்கிறாங்க. ஆனா இந்த விருந்து வந்து சந்தோஷமா முடிஞ்சிருமா இல்ல இன்னொரு புயலுக்கு வந்து ஆரம்பமா மாற போகுதா? ஆன்சர் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். டீடைல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.